ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஆடிப்பெருக்கு. ஆடி 18 இந்த வழிபாடு எப்படி செய்யலாம், என்னென்ன விதமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம பார்க்கவிருப்போம். பொதுவா ஆடி மாசம் நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அன்னையா திகழக்கூடிய ஆதி பராசக்தியோட இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆடி மாதத்துல வர இந்த ஆடி பெருக்கானது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறத தாண்டி இந்த சமூகத்துக்கு பொதுவா விவசாயம் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உலகத்துல உயிர்கள் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த விவசாயம் செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவிரி தாயை நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுல சிறப்பான வழிபாடு. காவிரி கரையோரம் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, குளம், கிணறு இந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு நீர்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். இது நன்றி கடன். யாருக்கு நன்றி கடன்? நீர்நிலைகளுக்கு, இந்த மழைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். நீருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்றோம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நீருக்கு நம்ம நன்றி செலுத்துறது மிகவும் விசேஷமான ஒன்று. பொதுவா நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கவங்க இந்த வழிபாட எப்படி செய்யலாம் அப்படின்னா, பொதுவா நம்ம வாங்கக்கூடிய பூஜை பொருட்கள் இல்லாம நம்ம என்ன வாங்குவோம் அப்படின்னா, இந்த காப்பரிசி செய்யறதுக்கான அரிசி, வெல்லம் இந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படும். அதே போல எப்பவுமே நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய அலங்கார பொருட்கள், மாலைகள், பூஜை பொருள் இல்லாம இந்த பூஜைக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காதோலை கருகுமணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காதோலை கருகுமணி நமக்கு கட்டாயம் இந்த வழிபாட்டுல வச்சு செய்யறது சிறப்பான ஒன்று. முதல் நாள் நம்மளோட பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். முதல் நாள் நம்ம பூஜை அறைய, அதாவது நம்ம எந்த இடத்துல பூஜையை செய்ய போறோமோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி மாக்கோலமிட்டு எல்லா விதமான தூய்மையும் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் நம்ம வழிபடக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ஆடி பெருக்கு நாள்ல மாக்கோலமிட்ட இந்த பகுதியில எந்த இடத்துல நம்ம பூஜை பண்ண போறோமோ, இது வீட்டுல பண்ணக்கூடிய பூஜை நம்ம சொல்லலாம். இந்த வீட்டுல பண்ணக்கூடிய பூஜையில நம்ம என்னென்ன விஷயங்கள் சிறப்பா வச்சோம் அப்படின்னா, நமக்கு நீர்நிலைகள்ல செய்யக்கூடிய அளவுக்கு புண்ணியம் அப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது ரெண்டு பக்கமும் எந்த இடத்துல பூஜை பண்றோமோ அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு நம்ம ஏத்தி வச்சுட்டு, ஒரு பாத்திரம், அதாவது செம்பு பாத்திரம், வெண்கல பாத்திரம், இதுல ஒரு தண்ணி, அதாவது புளிசா பிடிக்க, அதாவது தண்ணி பைப்ல நம்ம பிடிச்சு எடுத்தாலும் சரி, கிணத்துல இருந்து எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு பாத்திரத்துல நமக்கு தேவையான தண்ணியை அந்த இடத்துல வச்சு அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது இல்லாம ஒரு வாழை இலை, முழு வாழை இலையில நமக்கு எல்லா விதமான பழங்கள், எல்லா விதமான பழங்களையும் எடுத்து வச்சுட்டு, ஒரு கயிறு, அதாவது இந்த கயிறை நம்ம நோன்பு கயிறு, மஞ்சள் தடவப்பட்ட நோன்பு கயிறு தயார் நிலையில நம்ம எடுத்து வச்சுக்கணும். பொதுவா இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் கயிறு மாற்றுவாங்க. இந்த கயிறு மாற்றக்கூடிய பெண்கள் மட்டும் நம்ம இந்த கயிறை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாங்கல்ய கயிறு எடுத்து வச்சுக்கலாம். நோன்பு கயிறு, எல்லா வகையான பழங்கள், காப்பரிசி இதை எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியமா நம்ம அன்னைக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதாவது 7 வகையான இந்த கலவை சாதங்களை செஞ்சு வைக்கிறது சிறப்பு. ஆனா எல்லாருக்குமே அந்த மாதிரி நேரம் அமையுமா அப்படிங்கறது நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா வேலைக்கு போறவங்களால இந்த எல்லா வகையான கலவை சாதங்கள் இது எல்லாத்தையும் செய்ய முடியாது. சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், இல்ல உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வச்சு இந்த காப்பரிசி, காதோலை கருகமணி, எல்லா வகையான பழங்கள் ஒரு பாத்திரத்துல, அதாவது செம்பு பாத்திரம், வெண்கல பாத்திரத்துல, ஒரு பாத்திரத்துல நீர், அதுல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் வச்சு
குத்து விளக்கு ஏத்தி வச்சு நீங்க வீட்ல இந்த பூஜையை நீங்க எப்பவும் போல நம்ம செய்யக்கூடிய வழிபாடை செஞ்சு முடிக்கலாம். இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த நோன்பு கயிறை திருமணம் ஆன பெண்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த பூஜையில கலந்துக்கிட்டாலும் சரி, கழுத்துல இந்த நோன்பு கயிறை கட்டிக்கலாம். ஆண்களா இருந்தா வலது கையில இந்த நோன்பு கயிறை கட்டிக்கலாம். இந்த பூஜை நம்ம செய்யும் போது பெண்களுக்கு சுமங்கலித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த சுமங்கலித்துவம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முறையாக இருக்கும். இந்த பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே, அதாவது கணவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கணவன் கையால இந்த கயிறை கட்டிக்கொள்வது விசேஷம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது இல்ல தூரத்துல இருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருக்க சுமங்கலி பெண்களை விட்டு நீங்க இந்த கயிறு நோன்பு கயிறை மாத்திக்கலாம். இந்த தாலி கயிறு கட்டாயம் எல்லாருமே மாத்தணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் பழுதடைஞ்சு இருந்தா மட்டும் நம்ம மாத்திக்கலாம், இல்லைன்னா தேவை இல்லை. இந்த பூஜையை நம்ம வீட்டுல நம்ம சிறப்பா செய்யும் போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, வருடம் முழுவதும் நமக்கு வற்றாத செல்வமானது கிடைக்கும். அதாவது இந்த ஆடி பெருக்கு எப்படி பெருகி வருதோ, நீர் எப்படி வருதோ, அதே மாதிரி நமக்கு தங்கு தடை இல்லாமல் செல்வமானது நமக்கு வரும். அதே போல சுமங்கலித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கியமானது கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம காலம் காலமா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு வர்ற இந்த விஷயம். இதை நம்ம முறைப்படி செய்யும் போது பல சிறப்பான நன்மைகளை நமக்கு கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி, வணக்கம்.